அனைவருக்கும் வணக்கம். எளிமின் விளிமின் குறிசார் மர ஆயிரத்தொழில் சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கி பீக்காங்கான்னு பார்த்தா 750 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த வெல்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஒரு பை அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்து ஒரு அண்ணே கொத்தமல்லி விற்றுட்டு இருந்தாங்க. கொத்தமல்லி வந்து 30 ரூபா சொன்னாங்க. புதினா வந்து 8 ரூபா சொன்னாங்க. மார்க்கெட்டில் 20 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் கொத்தமல்லி ரேட்டு போயிட்டுருக்கு. கருவேப்பிலை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். கருவேப்பிலை வந்து ஒரு கட்டு வந்து 40 ரூபா முதல் 80 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. சின்ன கட்டை கொஞ்சம் சின்ன கட்டாக இருக்கிறது வந்து 40 ரூபா, ரொம்ப நல்லா பெரிய கட்டாக இருக்கிறது வந்து 80 ரூபாய்க்கு இந்த தம்பி விற்றுட்ருக்காங்க. இப்போ 40 ரூபா கட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து 40 ரூபா கட்டு. இது வந்து 80 ரூபா சொன்னாங்க தம்பி. அவருக்கு நன்றி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் வந்து ஒரு ஐயா விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ரீட்டெயிலாக விற்கிறாங்க, அதாவது ஒவ்வொரு கிலோவாக விற்கிறாங்க. மார்க்கெட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டு, உள்ளே ஹோல்சேலாக விற்பாங்க, அப்படியே ஒரு பெரிய சாக்காக விற்பாங்க. ஐயா வந்து ரீட்டெயிலாக விற்கிறேன் தம்பி அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்து பார்க்குற தர்பூசணி வந்து ஹோல்சேல் ரேட்டு ஒரு கிலோ 3 ரூபா சொன்னாங்க. அப்படியே முருங்கைக்காய் வந்து ஹோல்சேல் ரேட்டு 60 ரூபா 70 ரூபா வரைக்கும் போகும். ரீட்டைல் எடுத்தால் 100 ரூபா வரைக்கும் முருங்கைக்காய் போகும். நம்ம ஹோல்சேல் ரேட் தான் போட்டிருக்காங்க. பச்சை மிளகான்னு பார்த்தீங்கன்னா 1100 ரூபா சொன்னாங்க. 17 கிலோ வரும்னு சொன்னாங்க. 1100 ரூபா 17 கிலோ. வெண்டைக்காய் வந்து ஐயா 600 ரூபா 600 700 ரூபா போகுதுப்பா, 5 கிலோ இருக்குப்பா அப்படின்னாங்க. இது வந்து அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க. இந்த அரசாணிக்காய் வந்து 800 ரூபா, 50 கிலோ இருக்குது தம்பின்னாங்க அண்ணே. அப்படியே ஒரு கட்டாக ரீட்டெயிலாக இதை வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க முருங்கைக்காய். 2 ஐயாவும் அப்படியே இந்த மொத்தமாக இருக்க சாக்கில் அப்படியே பிரித்து 1 கிலோ கட்டாங்க. பச்சை மிளகா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். 20 கிலோ 900 ரூபா வரும்னு சொன்னாங்க. அடுத்து பார்க்குற இந்த கத்திரிக்காய் வந்து 300 ரூபா சொன்னாங்க ஒரு அண்ணே. இந்த புடலங்காய் வந்து 400 ரூபா வரைக்கும் போகுது. இந்த சுரக்காய் வந்து 400 ரூபா சொன்னாங்க ஐயா பேகு. புடலங்காய் 400 ரூபா. சொரை வந்து 30 கிலோ இருக்குன்னு சொன்னாங்க. சுரக்காய் வந்து 30 கிலோ இருக்குன்னு சொன்னாங்க. வெண்டைக்காய் வந்து 600 ரூபா சொன்னாங்க ஐயா. வெண்டைக்காய் வந்து 600 ரூபா. இந்த புடலங்காய் வந்து 400 ரூபா சொன்னாங்க. அப்படியே பெரிய பேகு. பச்சை மிளகா வந்து ஒரு தம்பி 70 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. இது அரசாணிக்காய் 900 ரூபா வரைக்கும் போகும். அரசாணிக்காய் வந்து குறைஞ்சது 50 கிலோக்கு மேலே தான் இருக்கும். 50 கிலோ 60 கிலோ இருக்கும் இதெல்லாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் வந்து 1300 ரூபா சொன்னாங்க. 45 கிலோ இருக்குன்னாங்க. நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீடியோ எடுத்தப்போ 900 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த முட்டைக்கோஸ் இப்போ 1300 ரூபா போகுது. 45 கிலோ ஒரு பேக் வந்து. இதெல்லாம் சின்ன சின்ன வியாபாரிங்க. தர்பூசணி இப்போ பார்க்குறது. இந்த தர்பூசணி வந்து ஒரு மூட்டை வந்து 250 ரூபா 300 ரூபா 200 ரூபாவில் ஆரம்பித்து 300 ரூபா வரைக்கும் போகுது தம்பி அப்படின்னாங்க. நானே
இது வந்து அரசாணிக்காய். இந்த அரசாணிக்காய் வந்து 60 கிலோ இருக்கும் தம்பி அப்படின்னாங்க. 900 ரூபா. 60 கிலோ வந்து 900 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது புடலங்காய். ஒரு பேக் வந்து அப்படியே 300 ரூபா. 16 கிலோலேருந்து 18 கிலோ வரும்னு சொன்னாங்க அண்ணன் ஐயா. அப்படியே 300 ரூபா பேக்கு போகுது. இது வந்து பீக்கங்காய் 750 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் போகுது பீக்கங்காய். இந்த கத்திரிக்காய் 300 ரூபாலேருந்து 350 ரூபா வரைக்கும் போகிறாங்க. இந்த கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது இதெல்லாம் 400 ரூபாய்க்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். இது 350 ரூபா 400 ரூபா பக்கம் போகும்னு நினைக்கிறேன். இந்த கத்திரிக்காய் வந்து 500 ரூபா சொன்னாங்க, பச்சை கத்திரிக்காய். முள்ளங்கி வந்து 1000 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. 20 கிலோ வந்து 1000 ரூபா முள்ளங்கி. இந்த சுரை வந்து 550 ரூபா சொன்னாங்க அந்த அண்ணன். 20 காய்க்கு மேலேயே இருக்குது இந்த சுரைக்காய். இது வந்து 400 ரூபா சொன்னாங்க. இதில் 16 காய் இருக்குது. 400 ரூபா சொன்னாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கோவக்காய் வந்து 25 கிலோ இருக்கும் தம்பி, 300 ரூபா ஆகும் அப்படின்னாங்க. இது வந்து கட்டு 20 ரூபா சொன்னாங்க. இது ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க போல இருக்குது. இது ஒரு கட்டு 20 ரூபா. ஒரு அண்ணன் ஒரு நிறைய கட்டு வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் வெள்ளனையே போயிருந்தேன்னா இன்னும் நிறைய வீடியோ எடுத்துக்கலாம். முப்பது கிலோ 400 ரூபா சொன்னாங்க அப்படியே. இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரூபா சொன்னாங்க ஒரு அக்கா.
அப்படியே 14 ரூபா, ஒரு 3 சாக்கு வச்சுருந்தாங்க. ஒரு ஐயா இந்த கட்டு வந்து 20 ரூபா சொன்னார். கருவேப்பிலை. தேங்காய் ஒரு ஐயா 16 ரூபா சொன்னாங்க. இந்த ஐயா இங்கே நொங்கு விற்பாங்க வந்து. அனைவருக்கும் நன்றி. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.